இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 70ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், நானோ சிறுமையும் எளிமையுமானவன். இந்த வார்த்தையை சொல்றது யாரு அப்படின்னா, ஒரு பெரிய மகாராஜா தாவீது. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சாட்சி பெற்ற தாவீது. ஒரு யுத்தத்தில் கூட தோல்வி அடையாத தாவீது. தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கும் சிங்காசனத்தையும் சந்ததி சந்ததியாக தொடரும் ஆசீர்வாதங்களுக்கும் உரிய வாக்குத்தத்தத்தை பெற்ற தாவீது சொல்றாரு, நானும் சிறுமையும் எளிமையுமானவன். தெய்வ பிள்ளைகளே, காட்ஸ் ஃபார்முலா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு மனுஷனை கர்த்தர் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாருன்னா, எவரையும் அவரால் மேன்மைப்படுத்தி உயர்த்த முடியும், கனப்படுத்த முடியும், அதிகாரப்படுத்த முடியும். இது நமக்கு தெரியும். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறவர்களை அவர் உயர்த்துகிறார். அப்ப நான் கர்த்தருக்கு முன்பாக என்ன தாழ்த்தணும் அப்படின்னா, நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்மை ஒருவரோடும் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. நான் யார் தெரியுமா, அவங்க யார் தெரியுமா, அவங்க எப்படி இருந்தாங்க, இவங்க எப்படி இருந்தாங்க, நான் எப்படி இருந்தேன், அவங்கள காட்டிலும் நான் உயர்ந்தவன் தான், நான் ஒன்றும் அவங்களுக்கு சளைத்தவன் அல்ல, நான் ஒன்றும் அவங்களுக்கு குறைந்தவன் இல்லை, என் குடும்பம் ஒன்றும் அவங்க குடும்பத்துக்கு இழைத்தது அல்ல. இப்படியெல்லாம் நம்ம மற்றவர்களை கம்பேர் பண்ணவே கூடாது. அல்லது அவங்க இப்போதான் ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க, அல்லது இப்போதான் ஊழியத்துக்கு வந்தாங்க, புதுசா பணக்காரன் ஆனவங்க, இப்படியெல்லாம் நம்ம மற்றவர்களை பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நாளும் நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவது கடினமான காரியமா போயிடும். நாம் நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாது. அதற்கு பதில் நம்ம எப்படி தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவது எளிதான காரியம். நாம யாரு, நாம எங்க இருந்து வந்தோம், நம்முடைய ஆரம்பம் என்ன, நம்முடைய நிலைமை என்ன, இதெல்லாம் புரிஞ்சிட்டோம் அப்படின்னா, நான் இன்னைக்கு உயர்த்தப்பட்டிருப்பது என் திறமையினால் அல்ல, என்கிட்ட இருந்த பணத்தினால் அல்ல, எனக்கு இருக்கும் ஆற்றல் அனுபவங்களினால் அல்ல, எனக்கு இருக்கும் மற்ற தயவுகளினால் அல்ல, இது முழுக்க முழுக்க கிருபைங்கிறத நம்ம புரிந்து கொள்வோம். நல்லா பாருங்க, இந்த தாவீது ஆட்டு இடையனாய் இருந்தவன் அரியணையில் அமர்ந்திருக்கும் ராஜாவா மாறினான். ஆனா ஒரு நாளும் அவன் வந்த இடத்தை மறக்கவே இல்லை. அவன் ஆரம்பித்த அந்த ஆரம்ப காலத்தை அவன் ஒரு நாளும் மறக்கவே இல்லை. அதனாலதான் சொல்ல, நான் சிறுமையும் எளிமையுமானவன். என் தகப்பனுடைய வீட்டாரின் நிமித்தம் நான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன். தகப்பனும் தாய் என்னை கைவிட்டிருக்காங்க. என் தாயின் மனுஷருக்கு நான் வேற்று ஒரு மனுஷனை போல நான் மாறிட்டேன். எல்லாரும் என்னை பகைத்தாங்க, காரணம் இல்லாமல் என்னை விரோதித்தார்கள். எனக்கு சத்துருக்களாய் எழும்பினவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். என்னை சுற்றிலும் அவர்கள் வளைந்து கொண்டிருக்கிறார்கள். என் பிராணனை அவர்கள் வாங்க தேடுகிறார்கள். என் கால்களுக்கு அவர்கள் பதிவிருக்கிறார்கள். என் கால்கள் எதிலாவது அகப்படுமான குழியெல்லாம் தோண்டிட்டு இருக்காங்க. ஆனா சிறு வயது முதல் கர்த்தர் தான் என்னுடைய நம்பிக்கையா இருக்கிறார். என் தாயின் வயிற்றிலிருந்து வெளிப்பட்ட நாள் முதல் அவர்தான் என்னை ஆதரித்து வருகிறார். அவருடைய தயவால் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவருடைய காருண்யம் தான் இன்னைக்கு என்ன பெரியவனாக்கி இருக்கிறது. காரிய சமர்த்தனாய் நான் இருப்பதோ, யுத்த வீரனாய் நான் இருப்பதோ, பராக்கிரமசாலியாய் நான் இருப்பதோ, வாசிப்பதில் தெரிந்தவனாய் நான் இருப்பதோ, அல்லது அழகில் சௌந்தரியம் உள்ளவனாய் நான் இருப்பதோ இந்த உயர்வுக்கு காரணம் அல்ல. இந்த உயர்வுக்கு பின்பாக இருப்பது தேவ தயவு, தேவ கிருபை. இது அவன் தன்னை ஒப்பிட்டு பார்க்கும்போது தன்னுடைய ஆரம்பத்தோடு தான் ஒப்பிட்டு பார்த்தான். ஆகவே அவனுக்குள்ள பெருமை ஒரு நாள் வரல. இப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் இந்த தாவீதுக்குள்ள இருந்ததுனால்தான் தாவீதை கர்த்தர் வர வர விருத்தி அடைய செய்தார். இன்றைக்கும் அவனுடைய பெயரை நிலை நிற்க பண்ணி இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை மறந்து விடாமல் தேவனுக்கு முன்பாக அவைகளை நினைவு கூறும்போது நம்முடைய உள்ளம் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படும் என்பதில் சந்தேகமில்லை. தாழ்த்துவோம், உயர்த்தப்படுவோம். தேவனே, உமக்கு முன்பாக நாங்கள் எப்பொழுதும் தாழ்மையுள்ளவர்களாயிருக்க கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.